திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரத்தில் 1416வது மந்திரம். நவாக்கரியில் 4ஆம் தந்திரத்தில் இன்று நாம் சிந்திக்க உள்ளோம். கொண்டு அங்கு இருந்தனர் கூத்தன் ஒளியினை, கண்டு அங்கு இருந்தனர் காரணத்து உள்ளது, பண்டை மறைகள் பறந்து எங்கும் தேடுமாம், இன்று என் மனத்துள்ளே இல் அடைந்து ஆளுமே. ஒரு அற்புதமான உணர்தலான ஒரு பாடலாக இங்கே என்னால் உணர முடிகின்றது. அனைவருமே கூத்தப்பெருமானுடைய ஒளியினை எங்கே கண்டு களிப்பார்கள் என்றால் நெற்றுப்பொட்டியில். அதற்கான காரணங்கள் உள்ளது. ஏனென்றால் பன்றைய வேதங்கள் எல்லாமே இறைவனை தேடும் முயற்சியில் இருக்கும்போது நாம் உள்ளுக்குள்ளே ஆழ்ந்து சென்று நவாக்கரியினுடைய பீஜ மந்திரத்தோடு நாம் டிராவல் செய்யும்போது அன்னையானவள் என் மனதையே கோயிலாக்கி உள்ளே இருந்து என்னையும் சேர்த்து ஆளுகின்ற பெருமையை நாம் உணர முடியும் என்று இந்த பாடலில் சொல்வதாக உணர்கின்றேன். மிக்க நன்றி. தலத்தை ரத்னகுமார் ஐயவரிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தில் நவாக்கரி சித்திரம் பாடல் 1416 பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாடல் ஒலிக்கின்றது. கொண்டங்கு இருந்தனர் கூத்தன் ஒளியினை, கண்டங்கு இருந்தனர் காரணத்துள்ளது, பண்டை மறைகள் பரந்தெங்கும் சேடுமால், இன்றென் மனத்துளே இல்லடைந்தாளுமே. கொண்டங்கு இருந்தனர் கூத்தன் ஒளியினை, கண்டங்கு இருந்தனர் காரணத்து உள்ளது, பண்டை மறைகள் பரந்தெங்கும் தேடுமாம், இன்று என் மனத்து உள்ளே இல்லடைந்து ஆளுமே. இதன் விளக்கமாக சரவணன் ஐயா தளத்திலிருந்து, உலக செயல்களை புரிந்து கொண்டு பலவிதமான இடங்களில் இறைவியோடு சேர்ந்தே இருக்கின்ற 32 சக்திகளும் ஆனந்த கூத்து ஆடுகின்ற இறைவனின் பேரொளி வடிவத்தையே தரிசித்து கொண்டு அந்தந்த இடங்களில் இருந்து உலக நன்மைக்கான காரணத்திற்காக இறைவிக்கு உள்ளே இருந்து அவற்றை செயல்பட வைக்கின்றனர். ஆதி காலத்திலேயே அனைத்து உயிர்களும் இறைவனை அறிந்து கொண்டு அவனை தேடி அடைய வேண்டும் என்ற காரணத்தினால் அருளப்பட்ட வேதங்களை அண்ட சராசரங்கள் முழுவதும் பரவும்படி எடுத்துச் சென்று அங்கெல்லாம் இருக்கின்ற உயிர்களில் இறைவனை தேடுகின்ற உயிர்களுக்கு இவர்கள் உதவி புரிகின்றனர். இவர்களுக்கெல்லாம் தலைவியாக இருக்கின்ற இறைவியே இப்போது இறைநிலையை அடைந்துவிட்ட சாதகரின் மனத்திற்குள்ளே இருந்து அவரது உள்ளத்தையே தனக்கு மிகவும் விருப்பமான கோயிலாக கொண்டு அவருக்குள் வீற்றிருந்து சாதகரை ஆளுவதன் மூலம் அனைத்தையும் இயக்குகின்றார். இது சரவணனையா தளத்தில் கொடுத்திருக்கிற விளக்கம். தேவரம் .org என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதுக்கான பாடலுக்கான பொழிப்புரையா, சிவனது விளக்கமாம் சக்திகளையும் அவள் வழி நிற்கும் தேவியரையும் பல சக்கரங்களிலும் உடம்பினுள் ஆதார பங்கயங்களிலும் வழிபட்டு கொண்டிருப்பவர்கள் உலகிற்கு காரணமாய் உள்ள முதற் பொருளை கண்டிருப்பார்கள். அம்முதற் பொருளை வேதங்களும் எங்கும் சென்று தேடி அலைகின்றன. ஆயினும் இஃது இன்று எனது உள்ளத்தையே இல்லமாக கொண்டு அதனை ஆளுகின்றது. இதன் குறிப்புரையாக, கூத்தன் ஒளியினை என்பதையும் காரணத்துள்ளது என்பதையும் அவ்வடியின் முதலில் கூட்டி உரைக்க, காரணத்து காரணமாகின்ற நிலையில் 4ஆம் அடி இன எதுகை பெற்றது அப்படின்னு இதற்கான விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. கௌரி அம்மா பாருங்கள் அம்மா. நன்றி ஐயா. நல்ல விளக்கங்க. ஐயா சொன்னதும் சரி, நீங்க சொன்னது ரொம்ப அருமையானது. நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. மந்திரம் 1416. கொண்டு அங்கு இருந்தனர் கூத்தன் ஒளியினை, கண்டு அங்கு இருந்தனர் காரணத்து உள்ளது, பண்டை மறைகள்
பரந்தெங்கும் தேடுமாம் இன்று என் மனத்துள்ளே இல்லடைந்து ஆளுமே. தேடும் மால்னு சில சில இதுல இருக்கு, தேடுமாம்னு சில புத்தகத்துல இருக்கு. கமெண்ட்ரி: Quest is the large search for a thing that is difficult to find. Shiva is the dancer and Shakti is his light. கொடுத்திருக்காங்க. கொண்டு அங்கு இருந்தனர் கூத்தன் ஒளியினை. கூத்தன் ஒளியாக இருக்கிறது வந்து என்ன, சிவம் தான் இல்லையா? கொண்டு அங்கு இருந்தனர், யார் இருந்தனர்னா அந்த 32 சக்திகள் போன பாட்டுல பார்த்த 32 கன்னியர்களும் 32 சக்திகளும் சௌம் சக்தி இயக்கும் ஆற்றலாக இருக்கிறாங்க. அவங்க தான் ஆதி சக்தி நம்ம பார்த்துருக்குறோம். பிந்து சக்தியாக ஆதி சக்தியாக இருக்கிறவங்க. அவங்க என்ன கொண்டு இருக்கிறாங்க, எந்த ஆற்றலை அவங்க செய்யறாங்க, எந்த ஆற்றலை கொண்டு அங்கு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க சிவத்தை அடையும் ஒளியினை கொண்டு இருக்கிறாங்க. அந்த ஒளியாகவே இருக்கிறாங்க. அந்த லைட் பார்ட்டிக்கல் நம்ம பார்த்துருக்குறோம். லைட் பார்ட்டிக்கலா இருக்கிறது வந்து பிந்து சக்தியும், சவுண்டு வேவ்ஸா இருக்கிறது வந்து நாத சக்தியும் பார்த்துருக்குறோம். அந்த நாத பிந்து சக்தி தான் ஆதி சக்தி. அந்த ஆதி சக்தி வந்து அந்த ஒளியாக இருக்கிறவங்க வந்து அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டாகவும் பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கிற சக்தி வந்து என்ன வந்து நமக்கு கொண்டு கொடுப்பாங்கன்னா அந்த சிவத்தை அடைகிறது. ஏன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்தே தான் இருக்காங்க. நம்ம எதை வந்து பிடிச்சிக்கிட்டாலும் சரி சிவத்தை பார்க்க முடியும். சிவத்தையே பிடிச்சாலும் சரி, சக்தியை பிடிச்சாலும் சரி, நம்ம சிவத்தை பார்க்க முடியும். ஏன்னா 2 பேரும் கலந்து இருக்க சிவசக்தி ஐக்கியமா தான் இருக்கிறாங்க. அதனால அந்த கூத்தன் ஒளியினை சிவத்தை அடையும் அந்த ஞான ஒளியை வந்து அவங்க வந்து அவங்களுக்குள்ள வச்சிருக்காங்க. அந்த ஆற்றலை வந்து அவங்க வச்சிருக்காங்க. அந்த ஃப்ரீக்குவென்சிக்கு நாம போகும்போது நம்மளாலையும் அந்த கூத்தன் ஒளியை வந்து காண முடியும். ஏன்னா அந்த ஒளியாக இருக்கிறதே வந்து இந்த சக்திகள் தான், இந்த ஆற்றல்கள் தான். கண்டு அங்கு இருந்தனர் காரணத்துள்ளது. அவங்க எங்க கண்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த காரணத்துள்ளேயே கண்டு இருந்தாங்க. எந்த காரணமா இருக்குது, அந்த நாதபிந்து சக்தி தான். இந்த உலகம் இயங்கவே காரணமா இருக்கிறது இந்த நாதபிந்து சக்தி தான். இந்த சவுண்ட் அண்ட் லைட் தான், இந்த 2 விஷயம்தான். அந்த காரணத்துள்ளே கண்டு அங்கே இருந்தனர். அங்கே இருந்தனர் அதாவது நிலைத்து நிற்கணும். நம்ம அந்த ஃப்ரீக்குவென்சிலே நிலைத்து நிற்க செய்யற ஆற்றலாகவும் அதே அந்த கண்டுங்கிறது வந்து இங்க உணர்வா பார்க்கலாம். உணர்வாக அங்கேயே கண்டு இருக்க செய்யும் ஆற்றலாகவும் அந்த 64 சக்திகள், அந்த 32 சக்திகளும் கன்னியர்களும் அந்த ஆற்றலையும் கண்டு அங்கு இருந்தனர். அது உணர்வாகவும் இருந்தனர். இதுதான் நம்ம நந்தி தேவரை சொல்லுவோம். நந்தி தேவர் தான் அது சிவத்திலே நிலைத்து நிற்கிற ஆற்றல் கொண்டுள்ள தேவர் யாருன்னா நம்ம நந்தியம் பெருமான் தான். அந்த ஆற்றலும் வந்து யாரோட ஆற்றல்னு பார்த்தீங்கன்னா நம்ம சௌம் சக்தியான பிந்து சக்தியான ஆதிசக்தியோட ஆற்றல் தான். அந்த சிவத்திலே நிலைத்து நிற்க செய்யும் ஆற்றலாகவும் அவங்களே இருக்கிறாங்க. பண்டை மறைகள் பரந்தெங்கும் தேடுமாம். பண்டை மறைகள்னா வேதங்கள், ஞான நூல்கள். இது வரைக்கும் நமக்காக எழுதி வச்சு மக்கள் வந்து இறைவனை அடையணுன்றதுக்காக எவ்வளோ பேர் நமக்கு வந்து திருக்குறள் ஆகட்டும், திருமந்திரம் ஆகட்டும், எல்லா வேதங்களும் ஆகட்டும், மற்ற மதங்களும் ஆகட்டும், எல்லாருமே நம்ம வந்து வாழ்க்கை நெறியை எப்படி கொண்டு போகணும், எதை வந்து அடையணும் அப்படிங்கிறத வந்து சொல்லாத ஞான நூல்களே இல்லை. எல்லாமே தேடுற விஷயம் வந்து என்னன்னா இறைவன் தான். அது மறைந்து இருக்கிற அந்த இறைவனை தேடுற விஷயத்தை தான் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த மாய உலகத்துல மாட்டி இதாக கூடாது, மனித பிறவி எடுத்தாச்சு, இதுக்கப்புறம் இதுல போகணுங்கிறத வந்து எல்லாருமே நமக்கு அதை சொல்லி கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாரும் தேடுற விஷயமா இருக்கிறது வந்து இன்று என் மனத்துள்ளே இல்லடைந்து ஆளுமே. அந்த மாதிரி எல்லாருமே அந்த வேதங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து இன்று என் மனத்துள்ளே, என் மனதுக்குள்ளே இல்லடைந்து என்னோட மனதை கோயிலாக கொண்டு தேவி வந்து நிறைந்து இருக்கிறாள். அடைந்து இருக்கிறாள்னா நிறைந்து இருக்கிறாள். புகுந்து நிறைந்து என் மனதுக்குள்ளே நிறைந்து மட்டும் இல்லை, அவளே ஆட்சியும் செய்கிறாள். ஆளுமேனா அவளே அந்த நம்ம ஆட்சிக்கு எடுத்துட்டானா அங்க நான்ன்றது இல்லாம போயிடும், ஈகோவும் இல்லாம போயிடும். ஈகோவும் நமக்கு இறைவனை அடையிறதுக்கு தடையா இருக்கிறது அந்த ஈகோவும் மற்ற பகையா இருக்கிற மனதில் இருக்கிற பகைங்களும் தான். நம்ம மனதிலே இறைவியை நிறைத்து விட்டோம்னா அங்க அன்பு மட்டும்தான் இருக்க போகுது. அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா அந்த ஈகோவும் இல்லை. ஏன்னா அவங்க தான் ஆட்சியை பண்ண போறாங்க. நம்ம நான்ன்ற இதுவும் போயிடும்.
அப்ப அந்த 2 விஷயமும் மனது சுத்தமாயிடும் இல்லையா? மனது வந்து செம்மையாயிடும். மனது செம்மையானா நம்ம அடுத்த விஷயம் என்னன்னா, நமக்கு இறைவன் வெளிப்பட்டுருவாரு. அதனால அந்த முக்கியமான அந்த நானுன்றதையும் தூக்கி, நம்ம மனதையும் அன்பால நிறைய செய்ற விஷயத்த செய்றது இந்த ஆதிசக்தி தான். அவங்கள நீங்க மனசுல வச்சுட்டீங்கன்னா, அந்த 2ம் போயிடுச்சுன்னா, நீங்க சிவம் வெளிப்பட்டு சிவத்தை அடையறதுக்கும் இந்த சக்தி, இந்த மூல சக்தியான சௌம் சக்தி உதவியாக இருப்பாங்க. அப்படிங்கிற மாரி நான் புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா கிருத்திகாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். லைனியா தொடங்கி ரத்னகுமாரியா, கௌரிமா எல்லாருமே இந்த பாடலுக்கு உண்டான அற்புதமான பொருட்களை கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து இதுல கூடுதலா ஏதாவது பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம். அவ்வளவுதான். இன்றைய மந்திரம் வந்து 1416. நான் என்னுடைய தெளிவுக்காக ஒரு முறை வாசிக்கிறேன். கொண்டங்கிருந்தனர் கூத்தன் ஒளியினை கண்டங்கிருந்தனர் காரணத்துள்ளது பண்டை மறைகள் பரந்தெங்கும் தேடுமால் இன்றன் மனத்துள் இல்லடைந்தாலுமே அப்படின்னு சொல்றாரு. கொண்டங்கிருந்தனர் கூத்தன் ஒளியினை கண்டங்கிருந்தனர் காரணத்துள்ளது அப்படியும் பார்க்கலாம் நம்ம. அதாவது தனிவரியாவும் பார்க்கலாம். இல்லைன்னா கொண்டங்கிருந்தனர் கூத்தன் ஒளியினை கண்டங்கிருந்தனர் காரணத்துள்ளது அப்படின்னும் நம்ம பார்க்கலாம். ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே பொருள் தான் வரும். அப்ப யார் அங்கே இருந்தனர் அப்படின்னா, பண்டை மறைகள் பரந்தெங்கும் தேடுமால் இன்றன் மனத்துள் இல்லடைந்தாலும். அப்ப இங்க அத்தனை மறைகளும் தேடக்கூடியது. பண்டை மறைகள்லாம் ரொம்ப பழமையான மறைகள். அப்ப வேதங்கள்லாம் என்ன சொல்றது? தேடுறதுன்னா தேடு, அதன் மூலமாக தேடி கண்டடையக்கூடியது அப்படின்னு ஒரு பாதையும் சொல்றாரு அவர். பண்டை மறைகள் பரந்தெங்கும் தேடுமால் இன்று என் மனத்துள் இல்லடைந்தாலுமே. இன்றைக்கு எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, எத்தையோ யாகம் பண்றாங்க, யோகம் பண்றாங்க, அத்தனை மறைகளையும் உதவிக்கு வைத்து கொண்டு தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனா அவ என்ன பண்ணிருக்கா அப்படின்னாக்க, இன்று என் மனத்துளே அப்படின்றார். இன்னைக்கு என்னோட மனசுல. இன்று அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கா, இல்ல நேற்றுக்கா, நாளைக்கா? இல்ல இன்று அப்படின்னா இந்த பிறவி. ஒரு பிறவி ஒரு நாள் தாங்க. அது நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அன்றன்றைய நாள், அந்த நிமிடம் தான் ஒரு பிறவினா. நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது, இன்னைக்கு என்ன நடக்கும் தெரியாது, அடுத்த நிமிஷம் என்ன இருக்கும் தெரியாது. சோ இன்று அப்படிங்கிறது இன்றைக்கு நிகழக்கூடிய இந்த நாள். அதுல இன்னும் நம்ம ஒரு மணி நேரம், ஒரு நிமிஷம் இதெல்லாம் கூட சொல்லி கேட்கலாம். இப்ப இதை என்ன சொல்றாங்க? சக்தியை அணுவாக கணம் கணமாக உணர்ந்து கொள்ளுதல். அதுதான் இன்றைக்கு அப்படிங்கிறதுக்கு அப்படிதான் நம்ம பொருள் பார்க்க முடியும். நேற்றுக்கு நாளைக்கு எல்லாம் இல்ல, கணம் கணமாக என்னுள்ளே, என்னுடைய மனத்துல. அப்போ அந்த மனம்ங்கிறது வந்து மனோவேகம்னு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா? அந்த மனோவகை வந்து ரொம்ப ஃபாஸ்ட். நம்ம இங்க பேசிட்டு இருக்கும்போது எங்கேயோ போய் டெல்லி போய் தொட்டுட்டு வந்துடும், இல்ல வேற ஏதோ சொல்லும், என்னென்னமோ பண்ணும். வாயு வேகம், மனோவேகம்னு சொல்லுவாங்க. அவ்வளோ வேலை பார்க்கும். அப்ப அதுக்கு ஒரு கணம்ங்கிறது எவ்வளவு நேரம் யோசிச்சு பாருங்க நீங்க. நம்ம இன்னும் ரொம்ப நேரம் தியானத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்போம். ஆனா கண்ணை முழிச்சு பார்த்தா 10 நிமிஷம் கூட இருக்காது. ஆனா அதுக்குள்ள மனசு எங்கெங்கயோ போயிட்டு வந்திருக்கும். அதுல ஒரு செகண்ட் அந்த கிளிம்ஸ் கிடைச்சிருக்கும் நமக்கு. இதுதான் தியானத்தோட மனதோட வேலை. அப்போ இன்றென் மனதுளே அப்படின்னா என்ன அர்த்தம்? கணம், அந்த கணத்துல நிமிஷாம்பா அப்படின்னு சொல்லுவாங்க, தேவியினுடைய ஒரு பெயர். அப்ப அந்த நிமிஷாம்பான்னா என்ன? கணத்திற்கு கணம் அவள் அந்த கண்ணு மூடி திறக்கிறது மாதிரி நினைச்சுக்கோங்களேன். அந்த கணத்துக்கு கணம் அவள் நம்முள்ளே வாழ்கிறாள். இல்லடைந்தாலுமே, இல்லைன்னா வீடு. அப்ப இல்லடைந்தாளே அப்படின்னு எது வீடு அப்படின்னா, என்னுடைய இந்த 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 உலக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிண்டம் தான் வீடு.
இல்லைங்களா? இந்த உடம்பு தான். வரிசையா சொல்லிட்டே வர்றாருல, போன பாடல்ல, அதுக்கு முன்னாடி பாடல்ல மர்க்கடம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஆஹ் இன்னும் ஒரு இடத்துல வந்து இந்த உடல் அப்படிங்கிறது ஆஹ் பிருத்வி அப்படிங்கிறது ஒரு ஆதாரமா இருக்கக்கூடிய மூலாதாரத்தில் இருக்கக்கூடியவள், இப்படி வரிசையா சொல்லிட்டே வர்றாரு. அப்ப நம்ம இந்த இடத்துல இருந்துதான் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இந்த இடத்துல வீடு அப்படின்னா எது அப்படின்னா நம்முடைய உடல். நம்முடைய உடல்ல இந்த அழியக்கூடிய உடலா இல்ல இல்ல, ஆன்மா. அந்த 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 ஆன்மா இருக்கக்கூடிய இந்த கூடு. அப்ப இந்த ஆன்மாவுல வந்து அவ உட்காந்துட்டா. ஏன்னா இந்த உடல்ல போனா அப்புறம் உடல் என்ன அழியாம அப்படியே நிக்குமா? இல்ல இல்ல, உடல் பஞ்சபூதத்தினால் ஆனது. அப்படிதான் போகும். ஆனா இந்த ஆன்மா வந்து அழிவற்றது. அப்ப இந்த ஆன்மா இந்த உடலுக்குள்ள இருக்கிறதுனால் இந்த உடல் வந்து வீடாக மாறுகிறது. அதான் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் அப்படின்னாரு. அப்போ இந்த 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 ஆன்மா குடிகொண்டு இருக்கக்கூடிய இந்த வீட்டுல, இல்லைன்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆன்மாவில் அடைந்தாளுமே அப்படின்னா, அடைந்தாள் அப்படின்னா வீடு அடைஞ்சாச்சு அப்படின்னா ஷீஸ் ரெஸ்டட். அவ்வளவுதான். அதுக்கு மேல அங்க இதெல்லாம் கிடையாது. அங்க மாற்றம் எல்லாம் கிடையாது. ஒன்ஸ் உள்ள வந்து அந்த கிளிம்ஸ், அந்த கன நேரம் அவள் இருந்தால் போதும், அந்த வீடு அவளுடைய வீடாக மாறிவிடும். அது ரொம்ப உண்மை. நம்ம வந்து ரொம்ப பிரயத்தனம் எல்லாம் பண்ண வேண்டாம். நம்ம நம்ம கர்மவினை ரொம்ப ஜாஸ்தியா இருந்துன்னா ஒரு தடவை காட்டுவா வந்து வந்து என்ன பேரானந்தம்னு காட்டுவா. அத கூட புரிஞ்சுக்காத முட்டாளா இருந்தாதான் நம்ம வந்து திருப்பி தப்பு வழிக்கு போவோம். இல்லைன்னா ஒரு நிமிஷம் காமிச்சா போதும், நம்மளால அந்த அந்த சுவையை விட்டு விலக முடியாது. அப்பேற்பட்டவள் அவள். அதனாலதான் சொல்றாங்க, பண்டை மறைகள் பரந்தெங்கும் தேடுமால் இன்றன் மனத்துளே இல்லடைந்தாலுமே ஷீஸ் ரெஸ்டட். அதுக்கு முன்னாடி அவ எப்படி இருந்தா? கொண்டங்கு இருந்தனர் கூத்தன் ஒளியினை கண்டங்கு இருந்தனர் காரணத்துள்ளர். அப்போ அவ அவ அதுக்கு முன்னாடி இந்த இயக்கத்தோடு இருந்தா. எல்லா ஒளிய பார்த்து ஒளியோடு ஒளியும் ஒளியுமாக இருக்கக்கூடிய அந்த சக்தியும் சிவத்தோடு இணைந்து she was working, she is an active, she is an energy எல்லா இடத்துலயும். இப்ப நீங்க இத ரெண்டா பார்க்கலாம். அண்டம் பிண்டம்னு பார்க்கும்போது வெளியில இருக்கக்கூடிய அத்தனை இயக்கமாக அவள் இருக்கக்கூடியவள் இங்க வந்து அமைதியா உட்கார்ந்துட்டா அப்படின்னு பார்க்கலாம். இல்ல அத்தனை சலனங்களையும் எழுப்பக்கூடியவள் இங்கே வந்து என்னுள்ளே வந்து அடைந்து நின்று விட்டாள் அப்படின்னா எங்கிட்ட சலனம் இல்ல. அப்ப அங்க அந்த 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 இடத்துல அசைவு இருக்கு, இந்த இடத்துல அசைவு இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த மனதுல அசைவு இல்ல, இந்த இடத்துல ஆஹ் அவ்வளோ உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அசைக்கக்கூடியவள் இங்கே என்னுள்ளே சலனமற்று அமர்ந்திருக்கிறாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அடைந்த ஆளுமை ஆண்டு கொண்டு இருக்கிறாள் அப்படின்னா நமக்குள்ள நம்முடைய ஆன்மா கொண்டு வந்திருக்கக்கூடிய கர்ம வினைகளினால் வைத்து கொண்டு இருக்கிற எந்த ஒரு சபலங்களும் சலனங்களும் நமக்கு இல்லை. ஆடுவது எல்லாம் அந்த இறைவன் போட்டு அந்த சக்தியினுடைய ஆட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டு. அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. நம்ம எல்லாம் நம்ம இந்த பிறவி எடுத்ததுக்கு திருமூலர் வந்து அதை விட்டுட்டு போகக்கூடாது ஒரு வழியை நமக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. நீ போற ஒரு கணம் இன்றென் மனத்துள், இந்த கணத்துல அவ உள்ள வந்து உட்கார்ந்ததை நீ புரிஞ்சுக்கோ. அவ யாரு? பண்டை முறைகள் தேடக்கூடியவள். அவள் எப்படி இருக்கா? இந்த உலகத்தை எல்லாம் மாற்றக்கூடியவளாக இருக்கிறாள். கொண்டங்கு இருந்தனர் கூத்தன் ஒளியினை கண்டங்கு இருந்தனர். அப்ப அந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இயக்கக்கூடியவளாக, இயக்கியாக செயல்படக்கூடியவளாக காரணத்துள்ளது. அப்ப அந்த இயக்கத்திற்கு எல்லாம் காரணமாக உள்ளது அதான் அந்த அந்த பெரும் சக்தி. எல்லா மறைகளும் தேடக்கூடிய அந்த சக்தி என்னுள்ளே வந்து அமர்ந்து என்னை ஆள்கிறாள், என்னுள்ளே வந்து அமர்ந்து விட்டாள். அவ்வளவுதான், அந்த இடம் முடிஞ்சு போச்சு. அது ஒரு சொல்லும் போதே எனக்கு கனம் புரியுது இல்ல. நீங்க 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 நம்ம வீட்டுல ஒரு 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 ஃபர்ஸ்ட் 2 3ன்னு ஃபேன் வைப்போம். அப்ப இந்த ஃபேன் வந்து 1 2 3 ஒண்ணு வந்து ரொம்ப கொஞ்சம் மெதுவா ஓடும், அப்புறம் 2 போகும், அப்புறம் 3 போகும், வேகமா ஓடும். இந்த இதையே நம்மளால தாங்க முடியாது. அப்ப அந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த சூறாவளி காற்று மாதிரி அடிச்சிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி நம்மளால தாங்க முடியும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். அப்ப அந்த மாதிரி அடிக்கக்கூடிய அந்த சூறாவளி நமக்குள்ளே வந்து அமைதியாக அப்படியே
அப்படியே குளிர்ச்சியாக வந்து அமர்ந்து நம்ம இயக்குகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். எனக்கு அந்த கணத்தை நான் உணர்ற கணத்தை சொல்லியிருக்கேனான்னு எனக்கு தெரியல. ஐ ஃபீல் சோ ஹெவி. அந்த 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 சொல்லும் போதே அந்த ஹெவினஸ் உள்ளுக்குள்ள வருது. எவ்வளவோ பெரிய விஷயம் வச்சிருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு ஒரு கணமும் நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் அவளை. அத சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அத்தகைய ஒரு பெரும் மாயத்தை இந்த நவாக்கனி நமக்கு செய்து தரும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு பார்வை. அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி நண்பர்களே. நன்றிங்கம்மா. ரொம்ப அருமையா இருந்தது உங்களோட விளக்கங்கள் எல்லாமே. நீங்க அந்த கணம் சொன்னதெல்லாம் நம்ம நிறைய சிந்திக்கிற விஷயங்கள சொன்னீங்க. நன்றிங்க அம்மா. விந்தியாம்மா வாங்கம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1416வது திருமந்திரம். வேதங்கள் தேடும் வித்தகி. திருமந்திரம். கொண்டு அங்கு இருந்தனர் கூத்தன் ஒளியினை, கண்டு அங்கு இருந்தனர் காரணத்து உள்ளது பண்டை மறைகள் பறந்து எங்கும் தேடுமால், இன்று என் மனத்துள்ளே இல்லடைந்து ஆளுமே. நவாக்கரி சக்கரத்துள்ளே சக்தி பொருந்தி உள்ளதை கண்டு உணர்ந்து அவளது நினைவில் பொருந்தி இருந்தவர்கள் அம்பலத்து ஆடும் கூத்த பெருமானின் அருள் ஒளியில் திளைத்து இருப்பவர் ஆவர். இந்த அன்னை சக்தியையும் ஆனந்த கூத்தினையும் தான் பழமையான வேதங்கள் தேடி திரிந்தன. இதற்கு காரணம் இவர்களே உலக தோற்றத்திற்கு மூலமானவர்கள். இப்படி வேதங்கள் தேடிய பரம்பொருளே என் உள்ளத்தையே தான் வாழும் இல்லமாக கோயிலாக கொண்டு என்னையும் ஆண்டு கொண்டு அருளாட்சி செய்கிறாள். மறை வேதம் பரந்து விரிவாக இடம் இல்லம் கோவில். கழக வெளியீட்டில் கூத்தனார் ஒளியினை கொண்டு அங்கு எழுந்து அருளியிருக்கும் திருவருள் அம்மையை அகத்தவம் உடையோர் கண்டிருந்தனர். கூத்தனாரும் திருவருள் அம்மையாகிய சிவகாமியாரும் கலந்த கலப்பால் உலகு உடல் பொருள்களெல்லாம் காரியப்பட்டு தோன்றுகின்றன. தொன்மை செந்தமிழ் திருநான்மறைகளெல்லாம் அம்மையின் அடியின் இணையை எங்கனும் தேடுகின்றன. அத்தகைய அம்மை என் உள்ளத்தை குடியிருப்பாக கொண்டு என்னை ஆண்டு அருளினள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. நல்ல தெளிவா சொன்னீங்கம்மா. நன்றி. வாங்கய்யா பிரணவன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த பாட்டுல முதல்ல கொண்டங்கு இருந்தனர் கூத்தன் ஒளி. கொண்டு அப்படின்னா உடையவர்களாக, அது உடைமை பொருளாக ஆயிற்று. கூத்தனுடைய ஒளி என்பது அதாவது ஆதி சக்தியையும் அந்த சக்தியை சார்ந்து இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கும் அதுதான் அவர்களுடைய உடைமை. அதனால கொண்டங்கு இருந்தனர். இப்ப பெற்றுக்கொண்டேன் அப்படின்னா அப்ப அது அவங்ககிட்டயே இருக்கும். அது உடைமை பொருள். அடுத்தது கண்டங்கி இருந்தனர் அப்படின்னா அந்த இடத்துல ஆய்வின் மூலமாக கண்டுகொண்டே இருக்கின்றனர் அப்படின்னு அர்த்தம். அங்க காணுதல் அப்படிங்கிறது என்னன்னா மனம், அப்புறம் புத்தி, அப்புறம் சித்தம், அகங்காரம், அப்புறம் உடல் எல்லாமே. இப்ப ஒரு கீரைய சுத்தம் பண்றதுக்கே நம்ம என்ன சொல்லுவோம்னா 1000 அப்படின்னு தான் அந்த காலத்துல கிராமத்துல சொல்லுவாங்க. இப்பெல்லாம் கிளீன் பண்றேன்னு சொல்றாங்க. ஆனா கீரையை ஆயுதல் அப்படின்வோம். அந்த ஆயும் போதுதான் நமக்கு எது தரமானது, எது நல்லது, எது அப்படின்னு எடுத்து எடுத்து வைக்கிறோம் பாருங்க. அதுதான் காணுதல் அப்படிங்கிறது. இந்த கண்டு அப்படிங்கிறது
கண்ணால் பார்ப்பதையும் சேர்த்து, அதுக்கப்புறம் அறிவால் உணர்வது எல்லாமே சேர்த்துதான் கண்டு அப்படிங்கிற ஒரு பொருள் வரும். அதனால அது ஆய்வு அப்படிங்கிறது. அந்த ரிசர்ச் அப்படிங்கிற வார்த்தையே நீங்க நல்லா தமிழ்ல மொழிபெயர்த்தோம்னா மீண்டும் தேடுதல் அப்படின்னு வரும். அப்ப மீண்டும் மீண்டும் தேடுது அப்படின்னா, இப்ப ரிசர்ச் அப்படிங்கிறது மீண்டும் தேடுதல். எதை தேடுறோம்? மறுபடியும் தேடுறோம். எதை தேடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையை தேடுகிறோம் அப்படிங்கிறது. ரிசர்ச் அப்படிங்கிறது எதை தேடுவது அப்படின்னா, உண்மையை காணும் முயற்சி தான் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப உண்மை அப்படிங்கிறது எது அப்படின்னா, இறைவன் தான் உண்மை. ஆனா உலகத்துல இருக்கிறது எல்லாமே உண்மை அல்லாதது அப்படிங்கிறது. அதனாலதான் சிவபுராணத்துல என்ன சொல்லுவாங்க, பொய்யாயின எல்லாம் போய் அகல வந்து அருளி அப்படின்னுவாங்க. அப்ப அது மாதிரி உண்மை எது அப்படிங்கிறத காணக்கூடிய முயற்சி தான் 2வது வரியில கண்டங்கு இருந்தனர் காரணத்துள் அப்படிங்கிறது. அடுத்தது நமக்கு எல்லா மறைகளும், இப்ப நம்ம பண்டை மறை அப்படின்னா பழமையான வேதங்கள். உலகத்துல வேதம் அப்படின்னு எங்க எது இருந்தாலும் சரிங்க, அதை நம்ம இந்த இடத்துல சொல்லக்கூடாது. சொன்னோம்னா சமய பேதம் அப்படிங்கிற அந்த தன்மைக்கு வந்துருவோம். ஆனா வேதம் அப்படின்னு இந்த உலகத்துல எங்க எது இருந்தாலும் சரி, அது இறைவனை தேடுகிறது அப்படிங்கிறது தான். அப்ப அந்த வேதத்தை நம்ம பின்பற்றும் போது நம்முடைய ஆன்மாவும் இறைவனை தேடுகிறது அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த அது ஒரு 6 அந்தம் சொல்லுவாங்க. கலாந்தம், அப்புறம் யோகாந்தம், போதாந்தம், நாதாந்தம், வேதாந்தம், சித்தாந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லாத்துக்கும் வேதம் தான் அடிப்படை அப்படிங்கிறது ஒரு உண்மையான ஒரு விஷயம். யாரு எங்க வேதம்னு எதை சொன்னாலும் சரி, அந்த வேதங்கள் எல்லாமே எதை தேடுது அப்படின்னா இறைவனை தேடிக்கொண்டு இருக்கின்றன. அப்படின்னு நம்ம வேதத்தை நம்ம பின்பற்றும் போது நாமும் இறைவனை தேடுகிறோம். அப்படி தேடக்கூடிய முயற்சியில தான் திருவள்ளுவர் என்ன சொல்லுவார்னா, அம்முயற்சி திருவினை ஆக்கும் அப்படின்னும். எங்க திருங்கிற வார்த்தை சேருதோ அங்க தெய்வத்தன்மைங்கிறது வந்துரும் இல்லைங்களா? அதனால அப்படி முயற்சி செய்யும் போது அந்த அம்மை எங்க இருக்கிறாங்க அப்படின்னா, உள்ள இன்று அப்படின்னு சொல்லி இருந்து ஆளுமே அப்படிங்கிறது. இந்த இடத்தான் நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து யோசிக்கணுங்க. ஆளக்கூடியவர்கள் யாரோ அவங்களுக்கு கோ அப்படிங்கிற அடைமொழி உண்டு. இப்ப அரசனா இருந்தா கோ அப்படின்னா அரசன் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த அரசனுக்குரிய வீடு எது? அந்த வீடுக்கு தமிழ்ல இல் அப்படின்னு சொல்றோம். கோ கூட்டல் இல் கோயில். இந்த கோக்கும் இல்லுக்கும் நடுவுல வகர உடம்படுமை சேர்ந்து கோவில் அப்படின்னு வரும். அப்ப அன்னை தேடுகிற உயிரின் உள்ளே இருக்கும்போது அப்பதான் என்ன ஆகுதுன்னா உள்ளம் பெரும் கோயில் அப்படின்னு ஆயிடுது. அதாவது அம்மையப்பனாகிய இறைவன் இருந்தால் அது கோவில் ஆகிறது. அதனால நாமும் உள்ளம் பெருங்கோயிலாகவும் ஊனுடம்பு ஆலயமாகவும் ஆக்குவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கள்ளப்புலன் 5ஐயும் காலா மணி விளக்காக நாம் உயர்த்த வேண்டும். அந்த இடத்துல மாற்ற வேண்டும்னு சொல்லக்கூடாதுங்க, உயர்த்த வேண்டும். கள்ளப்புலன் 5ஐயும் காலா மணி விளக்காக உயர்த்தி விட்டால் அப்ப நமக்கு உண்மையான தெளிவு ஏற்படும். அப்ப இந்த சீவன் என்னவா மாறும்னா, சீவன் அப்படிங்கிற முதல் எழுத்துல, சீவன்கிற வார்த்தையில முதல் எழுத்து இருக்கு பாருங்க, அது 2 மாத்திரையா இருக்கும். அந்த 2 மாத்திரை 1 மாத்திரை ஆயிடும். சீவன் அப்படிங்கிறது சிவனா மாறிடும். சிவனா மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சிவம் அங்க இம் வந்துடும். சிவம் அப்படிங்கறதுல இருக்கிற இம்மும் போயிடுச்சுன்னா சிவ அப்படின்னு வந்துடும். அப்ப சிவ சிவ அப்படிங்கும்போது ஆன்மாவும்
அன்னை சக்தி ஆன்மாக்குள்ள வந்துட்டா, ஆன்மாவும் அந்த கூத்தனுடைய ஒளியை கண்டுகொள்ளும் அப்படிங்கிற விஷயம்தான் இந்த பாட்டுல சொல்றாங்க. அநேகமா சனிக்கிழமையோட இந்த 4ஆம் தந்திரம் முடியுது அப்படின்னு அரிமா அழகேசன் சார் சொன்னாரு. ஆனா நீங்க எப்போதுமே இந்த அபிராமி அந்தாதியில 102 பாட்டு இருக்கு. அதாவது 1 காப்பு செய்யுள், அப்புறம் 102வது நூல் பயன். இந்த 102ஐயும் படிச்சீங்கன்னாக்கா இதுல இருக்கக்கூடிய உண்மையான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிடும். லலிதா சகசநாமத்திலையும் தெரியும், லலிதா திரிசதி அதுலயும் தெரியும். ஆனா அது வடமொழியில இருக்கிறதால அது கொஞ்சம் யாராவது நமக்கு சொல்லணும். ஆனா அபிராமி அந்தாதியில இருக்கக்கூடிய 102 பாட்டுமே தமிழ்ல இருக்கிறதால கொஞ்சம் எளிமையா புரியும். அத படிச்சோம்னா இது எல்லாமே நல்லா புரியும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறார். அப்புறம் இன்றைக்கு நம்ம ஓதுவதான பாடல் ஓதணும் அப்படின்னு பார்த்தோன்னா, அபிராமி அந்தாதியோட 10வது பாட்டு. அது இந்த இதுக்கு வரல, ஆனா அது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும், நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை. இது பாட்டு. ஆனா இது எப்படி பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னா, நின்றும் நினைப்பது உன்னை, இருந்தும் நினைப்பது உன்னை, கிடந்தும் நினைப்பது உன்னை, நடந்தும் நினைப்பது உன்னை, நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை, என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள், எழுதா மறையின் ஒன்றும் அரும்பொருளே, அருளே உமையே. என்றும் வணங்குவது உன்னை, எழுதா மறையின் ஒன்றும் அரும் பொருளே, அருளே உமையே. இமயத்து அன்றும் பிறந்தவளே, அழியா முத்தி ஆனந்தமே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிங்க ஐயா. அற்புதமா இருந்தது. கொடுத்த விளக்கங்களும் சரி, பாடலும் சரி, ரொம்ப அருமை. நன்றிங்க. ரத்னகுமார் ஐயா வாங்க ஐயா, தளத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். நன்றிங்கம்மா. ஐயா அழகேசன் ஐயா, நீங்க எதுவும் சொல்றீங்களா? 5ஆம் தந்திரம் ஆரம்பிக்கிறது இது போட்டிருக்கீங்க. நீங்களே சொல்றீங்க ஐயா. நன்றி. நன்றி நன்றிங்க ஐயா. தளத்தை ஆரம்பிச்சு நான் முதல் தந்திரத்தோட இறுதி பகுதியில நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 2ஆம் தந்திரம், 3ஆம் தந்திரம், 4ஆம் தந்திரமே முடிய போகுது. ஒரு பிரமிப்பா இருக்கிற விஷயம் தான். பிடிச்ச 5ஆம் தந்திரம் வர சனிக்கிழமை ஆரம்பமாகுது. ஒரு சிறப்பான ஒரு நாள். நம்ம தளத்துல இருக்கிற எல்லாருமே இன்னைக்கு வந்திருந்தா நல்லா இருக்கும். அதான் ஐயா போட்டிருக்கிறாரு. அன்னைக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டாலும் நம்ம அதை 5ஆம் தந்திரத்தோட ஒரு சிறப்பு பத்தி அம்மா கத்திகாமா நம்ம இதை ஏற்கனவே இதை படித்து இருக்கிறவங்க அதை பத்தி ஒரு சின்ன ஒரு இதை கொடுத்து ஒரு விளக்கத்தை கொடுத்து சொல்லும் போது எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது ஒரு இதா இருக்கும். ஐயா சரவணன் ஐயா கூட நீங்க கேட்டு பாருங்க, வாய்ப்பு இருந்தா ஒரு வார்த்தைக்கு கேட்டு பாருங்க. நன்றிங்க. நிறைவு செய்து கொள்வோம். கீழே இருக்கிற அன்பர்கள் ஒருவரை மாரி சார், பவளமணி அம்மா, செந்தில்குமார் சார், அல்சேகர் சார், டிஎஸ் சார், அனைவருமே தொடர்ந்து இந்த தளத்துக்கு வருகை புரிந்து கொண்டு இருக்கின்றீர்கள். மேலும் உங்களுக்கு சிறப்பு இந்த குழுவின் சார்பாக சனிக்கிழமை 5ஆம் தந்திரத்துக்கு வருகை புரியுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அனைவரின் சார்பாக. மேல இருக்கின்ற அனைத்து
நம்ம ஸ்பீக்கர் தளத்தில் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய பணிவான என்ன சொல்றதுங்க வருகைக்கான அழுத்ததியாக வைத்துக்கொண்டு தொடர்ந்து நம்ம திருமறையையும் திருமந்திரத்தையும் ஓதி நல்ல அருளை பெற அரவணை வேண்டுகின்றோம். மிக்க நன்றி. நன்றி நன்றி. யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருளில் சொல்லி நின்று காலை எழுந்து கருத்தறிந்தோதிலின் ஞானத் தலைவனை நன்னுவரண்டு என்று கூறிய திருமூலரின் கூற்றில் திருப்ப வந்திருந்து கருத்துக்களை கூறி தெளிவுபடுத்திய சான்றோர்களுக்கும் செவி கொடுத்து சிறப்பித்த மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்ம சுவாசம் சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.